यहाँ पर स्टालिन साहब का पूरा जोर अपने बेटे को मुख्यमंत्री बनाने के लिए முதல்வர் ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது தன்னோட பையனை இங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரே நப்பாசை தான். पहले करुणानिधि जी, फिर स्टालिन और अब इनका बेटा, ये परिवारवादी पार्टियां तमिलनाडु के लोकतंत्र का कभी भला नहीं कर सकती. முதல்ல கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் ஆட்சியில, அடுத்தது முதலமைச்சராக மகன் வந்திருக்கிறார், இனி அடுத்து கருணாநிதியின் பேரன் வரப்போகிறார். இப்படி வழி வழியாக இவர்கள் நடத்தும் பரம்பரை குடும்ப ஆட்சியினால் தமிழகத்திற்கு எந்த பயனும் எப்போதும் கிடைத்ததில்லை. मैं आज तमिलनाडु की जनता को अभी अभी लोकसभा में जो महिलाओं को 33% आरक्षण देने का बिल लेकर அந்த பாராளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேற்ற விடாமல் தடுக்கிற சக்தி திமுக. कांग्रेस और डीएमके ने तमिलनाडु और देश भर की बहनों को, माताओं को विधानसभा और लोकसभा आने से वंचित तो किया ही है. तमिलनाडु மட்டுமல்ல, பாரத தேசத்தில் உள்ள பெண்கள் சமுதாயத்திற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்டசபை பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த இந்த நல்ல முயற்சியை திமுகவும் காங்கிரசும் முறியடிக்கிறது. परंतु उन्होंने हम तमिलनाडु की सीटों में 50% की ग्रॉस बढ़ोतरी करने का दरखास्त लेकर आए थे, जिससे तमिलनाडु की सीटों में 50% की बढ़ोतरी होगी. इन्होंने 2026 की जनगणना के आधार पर सीटों की बढ़ोतरी करने का प्रस्ताव रखकर तमिलनाडु की सीटों को कम करने का षड्यंत्र करा. நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு 50% இந்த தொகுதி மறுசீரமைப்பிலே புதிய தொகுதிகள் அமைய வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். ஆனால் இவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோடு தமிழ்நாட்டை ஏற்கனவே இருக்கிற தொகுதி மறுசீரமைப்பு அதிகமாகிவிடக் கூடாது, பெண்களுக்கு அதிக சீட்டுகள் கிடைத்துவிடக் கூடாது என்ற தீய எண்ணத்தோடு இந்த திமுகவும் காங்கிரசும் இந்த மசோதாவை வெற்றி பெற விடாமல் தடுத்துவிட்டது. मगर मैं नरेंद्र मोदी जी की ओर से तमिलनाडु की जनता को आश्वस्त करना चाहता हूं, विश्वास दिलाना चाहता हूं कि हम कांग्रेस और डीएमके का ये षड्यंत्र सफल नहीं होने देंगे. हम तमिलनाडु की जनता और तमिलनाडु की महिलाओं के साथ न्याय कर ही रहेंगे. நான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆதரவுடன் உங்க அத்தனை பேருக்கும் ஒரு உத்தரவாதம் அளிக்கிறேன். மகளிருக்கு கிடைக்க வேண்டிய இந்த அரிய வாய்ப்பை திமுகவும் காங்கிரசும் தடுத்து விட்டது. இந்த சதி செயலை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த மசோதா நிறைவேறும், தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்கும். अंत में मैं प्रसिद्ध करिया काली अम्मन मंदिर, भवानी कुडुथुराई मंदिर और भगवान संगमेश्वर को प्रणाम कर मेरी बात समाप्त करता हूं. இந்த மண்ணில் இருக்கிற காவல் தெய்வங்களான भवानी अम्मனையும் संगमेश्वरரையும் நான் வணங்குகிறேன். मैं फिर से एक बार हमारी प्रत्याशी बहन कार्तिका शिव कुमार को प्रचंड बहुमत से जिताना और कमल के निशान पर बटन दबाने की अपील करता हूं. இப்ப மக்கள் இருக்காங்க, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கிருத்திகா அவர்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும், அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். मोर कुरुचि वालों का बहुत बहुत धन्यवाद.